வளமுடன். முருகா வாழ்க வளமுடன். முருகா இறைவா சரணம். என் அருள்மிகு ஆண்டவர் சென்னி ஆண்டவர் திருக்கோயிலில் வந்து கொண்டிருக்க பக்தகோடி பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கம். இது என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவினுடைய ஆணித்தரமான உண்மை என்னென்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த சென்னி ஆண்டவனை நம்பித்தான் நான் இங்கே வந்தேன். கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். முருகா, நான் ஒரு சாதாரண டிரைவர், என் வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நான் கேட்டேன். என் கனவில் அவர் வந்து சொன்னார், என் படிக்கட்டில் வந்து கோரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னார். உண்மையிலுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட முருகனுடைய புகழை நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படிப்பட்ட முருகனுடைய செயலை நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியணுமல்ல, அதுதான். வாங்க, என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே வாங்க, அந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களோட, உங்கள் நண்பர்களோட. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன விஷயம், நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சேனல் ஆரம்பித்து 10 நாள்லேயே, அதாவது நந்தி எத்தனை மணிக்கு மேலே போகுது, எத்தனை மணிக்கு கீழே வருது, அது வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, தினமும் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். 1 2 3 சொல்கிறேன். எத்தனை மணிக்கு நந்தி மேலே போகுது வருதுன்னு என்னை கேட்குறாங்க. ஷார்ப்பாக 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே நந்தி வந்து மேலே தீர்த்து போகும். சரியாக 8 மணிக்கு அபிஷேகம் ஆகும். எம்பெருமான் முருகனுக்கு அபிஷேகம் ஆகும். அப்போ வந்து 12 முறை பெல் அடிக்கும். தினமும் அதைத்தான் நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கிறேன். திருப்பி 8:30 மணிக்கு பக்தர்களுக்கு தீர்த்தத்தை வந்து கொடுத்துட்டு தான் வருவாங்க. கொடுத்துட்டு தான் வருவாங்க. இது இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அப்போ சரி, இந்த படி எப்போ உருவாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1947 இந்தியாவினுடைய சுதந்திரம். 1948 தான் முதல் படி ஆரம்பித்தாங்க. 48, 49, 50 ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்தில் இந்த 1320 படி கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தகவல் நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு நான் போடுறேன். சரி, நாளைக்கு ஈவினிங். நன்றி, வணக்கம். வாழ்க இறைவா, வாழ்க வளமுடன்.